Good morning, students. Today we are going to see about rate of a chemical reaction. What is rate of a chemical reaction? The speed at which a chemical reaction takes place. The speed at which a chemical reaction takes place. Let us consider the following reaction: rusting of iron, digestion of food, burning of petrol, weathering of rock. How will you determine which is the fastest reaction and which is the slowest reaction? One of the ways to find out how fast a reaction is as follows. Measure the amount of reactant or product. Measure the amount of reactant or product before and after a specific period of time. For example, let us assume that 100 gram of a substance A undergoes a reaction and after an hour 50 gram of A is left. 100 gram of a substance A undergoes a reaction and after an hour 50 gram of A is left. In another example, 100 gram of substance C undergoes a reaction and after an hour 20 gram of C is left. Can you say which is the faster reaction? The first reaction, 50 gram of reactant converted into product in 1 hour. In the second reaction, 80 gram of reactant converted into product in 1 hour. So, the second reaction is faster. This measurement is called reaction rate. கவனிங்கம்மா, அதாவது ரேட் ஆஃப் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா அதாவது ஸ்பீடு. என்ன ஒரு ரியாக்ஷன் வந்து எவ்வளவுக்கு வேகமாக நடக்குது, எவ்வளோ வேகமாக நடக்கிறது அதை சொல்லி தான் ரேட். ரேட்னா ஸ்பீட். ரியாக்ஷனுடைய ஸ்பீடை குறிக்கிறது. இப்போ கவனிங்க, அதாவது நம்ம வந்து இப்போ அதாவது காரில் போயிட்டுருக்குறோம். அப்புறம் நம்ம சொல்லுவோம் கார் வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னா அது எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம்? அதாவது ஒரு மணி நேரத்தில் நம்முடைய கார் வந்து எவ்வளவுக்கு தூரத்தை டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுது அப்படி தானே. இப்போ 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் கார் போகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது 1 ஹவர், ஒரு மணி நேரத்தில் நம்முடைய கார் என்ன ஆயிரும்? 100 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணிடும் அப்படி தானே. அதே மாதிரி கவனிங்க, இப்போ நம்ம வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் இப்போ வந்து அதோடைய இந்த ஸ்பீடை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, அதாவது நமக்கு தெரியும் ரியாக்டன் வந்து நான் ப்ராடக்டாக மாறும் அப்படி தானே. அப்போ அந்த ரியாக்டன் ஒரு ப்ராடக்டாக மாறும்போது இப்போ கவனிங்களேன், இப்போ 2 ரியாக்ஷன் இருக்குது தானே. இந்த 2 ரியாக்ஷனில் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் பாருங்க, அதாவது 100 கிராம் ஏ இங்களுடைய ஒரு சப்ஸ்டன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் கவனிங்க என்ன ஆகுது பாருங்க, அதாவது 50 கிராம் வந்து இதாக மாறிட்டு ப்ராடக்டாக மாறிட்டு 1 ஹவர். இந்த செகண்ட் ரியாக்ஷனில் பாருங்க, அதாவது 100 கிராம் சி எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த ரியாக்டன் வந்து நல்லா கவனிச்சுக்கணுமா, அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா கவனிச்சுக்கணும் எவ்வளவுக்கு 80 கிராம் வந்து இதாக மாறிட்டு ப்ராடக்டாக மாறிட்டு. அப்போ இதில் ரெண்டில் எது ஃபாஸ்ட் ரியாக்ஷன்? செகண்ட் உள்ள. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் 80 கிராம் எதாவது மாறிட்டு ப்ராடக்டாக மாறிட்டு. ஆனால் இதில் 1 ஹவரில் 50 கிராம் தான் எதாவது மாறி இருக்கு ப்ராடக்டாக மாறி இருக்கு. அப்போ இந்த 2 ரியாக்ஷனில் ஃபாஸ்ட்டாக எது நடக்குன்னா செகண்ட் ரியாக்ஷன் தான் ஃபாஸ்ட் ரியாக்ஷன். புரியுதாமா? இதை தான் வந்து நம்ம சொல்லுவோம், அதாவது ரேட் ஆஃப் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன். Define rate of a chemical reaction. Rate of a chemical reaction is defined as the
change in the amount of concentration of any one of the reactants or products per unit time. Consider the following reaction. A gives B. The rate of the reaction is rate equal to minus dA by dt or plus dV by dt, where the square bracket represents the concentration of A. The square bracket represents the concentration of B. D represents the infinitesimal change in the concentration. This negative sign indicates the decrease the concentration of A with time. This plus positive sign indicates the increase in the concentration of B with time. கவனிக்கணும், நமக்கு வந்து இப்போ ரேட் ஒரு ரியாக்ஷனுடைய ஸ்பீட் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது கண்டுபிடிக்க தெரியும் அப்படிதானே. அதாவது ஒரு ரியாக்ஷனில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் ரியாக்டன்டுடைய அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிதானே. ரியாக்டன் தான் இருக்கும். ப்ராடக்ட் சைடில் பார்க்கும்போது ப்ராடக்ட் எதுவுமே இருக்காது. ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு டைம் போக போக என்ன ஆகும், ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாற ஆரம்பிக்கும். ரியாக்டன்ட் இதாக மாறும், ப்ராடக்டாக மாறும். அப்போ என்ன ஆகும்னா இந்த ரியாக்டன் சைடில் ரியாக்டனுடைய அமௌண்ட் இல்லை கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன ஆகும், குறைய ஆகும். ப்ராடக்ட் சைடில் என்ன ஆகும்னா ப்ராடக்டுடைய அமௌண்ட் அதாவது கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, அதாவது ஒரு 1 ஹவரில் எவ்வளவுக்கு ரியாக்டன் வந்து ப்ராடக்டாக மாறி இருக்கு, ஒரு 1 ஹவரில் எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அதான் சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல ரியாக்டன்ட்டை கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ மைனஸ் டிஏ பை டிடி. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிங்கிறது ப்ராடக்ட், அதில் ப்ளஸ் டிபி பை டிடி. இது பார்த்தீங்கன்னா the change in the amount or concentration of any one of the reactants or product per unit time. இப்போ நம்ம இதை ஒரு 1 ஹவர்ல எவ்வளவுக்கு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறி இருக்கு, என்னது change in the amount or concentration of any one of the reactants or product per unit time. Next, why is reaction rate important? Faster the reaction, more will be the amount of the product in a specific time. So, the rate of a reaction is important for a chemist for designing a process to get good yield of a product. அதாவது நமக்கு தெரியும், இப்போ இண்டஸ்ட்ரியல் சைட்லலாம் பார்த்தோம்னா நம்ம நிறைய ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லைன்னா. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தெரியும் ப்ரிப்ரேஷன் ஆஃப் அமோனியா. அமோனியா வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகி நமக்கு அமோனியா கிடைக்குது அப்படி தானே. அப்போ நமக்கு நிறைய அமோனியா வேணும்னா இந்த ஸ்பீட் அம்சம் அதிகமாகும், இதோடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு அதிகமாக அமோனியா கிடைக்கும். அதான் எனக்கு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நமக்கு ப்ராடக்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போ அது நமக்கு வந்து ரியாக்ஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம்னா ப்ராடக்ட் வந்து அதிகமாக ஃபார்ம் பண்ணுவோம். இதே மாதிரி ஃபுட் ஐட்டம் இருக்குல்ல, உணவுப் பொருட்கள் வந்து கெட்டு போகாமல் பாதுகாக்கணும்னா ரியாக்ஷனுடைய ஸ்பீடை என்ன செய்யணும்னா குறைக்கணும், ஸ்லோ பண்ணணும். ரியாக்ஷன் அந்த இடத்துல ரியாக்ஷன் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்குது என்ன செய்யணும்னா ரியாக்ஷன் ஸ்பீடை என்ன செய்யணும் குறைக்கணும், ஸ்லோ பண்ணணும். அப்படி ஸ்லோ பண்ணோம்னா அந்த உணவுப் பொருட்கள் வந்து கெட்டு போகாமல் பாதுகாக்கணும். Factors influencing the
rate of a reaction. Can the rate of a reaction be changed? The rate of a reaction can be changed. For example, iron get rust faster in an acid than in water. Important factors that affect rate of a reactions are nature of the reactant, concentration of the reactants, temperature, catalyst, pressure, surface area of the reactants. அதாவது ஒரு ரியாக்ஷனுடைய வேகத்தை ரேட்னா ஸ்பீடை நம்ம வச்சலாம் மாற்றலாம். அப்போ அதில் அந்த ரியாக்ஷனுடைய வேகத்தை பாதிக்கக்கூடிய இந்த அதாவது காரணிகள் அதான் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம்னா இப்போ நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஒரு ரியாக்டன்ஸுடைய நேச்சரை நம்ம மாற்றனால அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், அதிகரிக்கலாம், இல்லை குறைக்கலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ், அதாவது ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணதுனால மாற்றதுனால அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடை கூட்டலாம், அதிகரிக்கலாம், இல்லை குறைக்கலாம். அதே மாதிரி ஒரு ரியாக்ஷனில் டெம்பரேச்சரை நம்ம நினச்சிடும் அதிகரிக்கிறதுனாலையோ இல்லை குறைக்கிறதுனாலையோ அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடை நம்ம நினச்சிடும். அதாவது அந்த ஒரு ரியாக்ஷனில் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணியோ இல்லை டிக்ரீஸ் பண்ணதுனாலையோ அந்த ரியாக்ஷனுடைய வேகத்தை நம்ம நினச்சிடலாம், மாற்றலாம். கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணதுனால ஒரு ரியாக்ஷனுடைய ஸ்பீடை நம்ம நினச்சிடலாம், அதாவது வேகத்தில் மாற்றம் ஏதாவது பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ரியாக்ஷனில் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணனாலையோ அதிகரிக்கிறதாலையோ குறைக்கிறதுனாலையோ அந்த ரியாக்ஷனில் நம்ம நினச்சிடலாம், அந்த ரியாக்ஷனுடைய வேகத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும், சேஞ்ச் பண்ணுறோம். இதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா, ஒரு ரியாக்டன்ட்டுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகரிக்கிறதுனால அந்த ரியாக்ஷனுடைய வேகத்தை நம்ம நினச்சிடலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ இதை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ். The reaction of sodium with hydrochloric acid is faster than that with acetic acid. Do you know why? Hydrochloric acid is a stronger acid than acetic acid and does more react. So the nature of the reactants influence the reaction rate. கவனிங்க, நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ், அதாவது இந்த ரியாக்டன்ஸுடைய நேச்சரை பொறுத்து எப்படி இந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடு அமையுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ சோடியம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ரியாக்ட் பண்ணி சோடியம் குளோரைடும் ஹைட்ரஜன் கேஸும் கிடைக்கும். அப்படிதானே? இப்போ இந்த ரியாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபாஸ்ட் ரியாக்ஷன், ரொம்ப வேகமாக நடக்குது. இதே சோடியம் அசிட்டிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி சோடியம் அசிட்டேட்டும் ஹைட்ரஜன் கேஸும் கிடைக்குது. ஆனால் இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ஸ்லோவாக நடக்குது. கவனிச்சுடுங்க, ரெண்டுலேயுமே பாருங்க சோடியம் தான் இருக்குது. ஆனால் இதில் பாருங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணுறது, இங்கே அசிட்டிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணுது. அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அது ரியாக்ட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் மட்டும் எப்படி இருக்கு? ஃபாஸ்ட்டாக இருக்கு. அதே நேரத்தில் அசிட்டிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ஸ்லோவாக இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன? ஸ்ட்ராங் ஆசிட். அதனால இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட சோடியம் ரியாக்ட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ஃபாஸ்ட்டாக இருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் என்னது? ஒரு வீக் ஆசிட். அதனால அசிட்டிக் ஆசிட் சோடியத்தை கூட ரியாக்ட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ஸ்லோவாக இருக்கு. கவனிங்க, நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ், ரியாக்டனுடைய நேச்சர், இது ஸ்ட்ராங், இது வீக். புரியுதா? நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ், இது ஸ்ட்ராங் ஆசிட், இது வீக் ஆசிட். அதனால இந்த இடத்துல
இது ஸ்ட்ராங் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கு. இங்கே வீக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ஸ்லோவாக இருக்கு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ், changing the amount of the reactants also increase the reaction rate. Changing the concentration of the reactants also increase the reaction rate. What is concentration? Concentration, the amount of the substance present in a certain volume of the solution. The amount of the substance present in a certain volume of the solution. அதாவது கவனிச்சிடுங்க, உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு கப் டீயில் ஃபஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு டிசால்வ் பண்ணிக்கிட்டு டேஸ்ட் பாருங்க லைட்டாக. நெக்ஸ்ட்டு அதே ஒரு கப் வால்யூம் மாறக்கூடாது, அதே ஒரு கப்பு டீயில் மறுபடியும் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு டிசால்வ் பண்ணுறேன். இப்போ அதில் இருக்கக்கூடியது 2 ஸ்பூன் மன்னிச்சிருக்கோம் சுகர் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டில் இருந்ததை விட இப்போ டேஸ்ட் அதிகமாகும். அப்படிதானே? ஃபஸ்ட்டில் இருந்ததை விட ஃபஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணியிருந்தோம். அப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 2 ஸ்பூன் சுகர் இருக்குது. அப்படிதானே? அப்போ கவனிங்க, அதாவது அதில் இப்போ என்ன ஆயிருக்குன்னா இது சுகருடைய பார்ட்டிக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே அதே மாதிரி தான் பண்ணுங்க. The amount of the substance present in a certain volume of the solution. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ இப்போ கவனிங்க, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஜிங்க் வந்து அதாவது 1m ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதாவது 1m கான்சன்ட்ரேஷன் உள்ள ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்து கூட, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் அப்படின்னா ஸ்லோவாக இருக்கு. நல்லா வச்சுக்கோங்க. இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் 1m கான்சன்ட்ரேஷன். அப்போ அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடு ரேட் எப்படி இருக்கு? ஸ்லோவாக இருக்கு. அதே ஜிங்க் வந்து 2m கான்சன்ட்ரேஷன் உள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடு எப்படி இருக்கு? வேகமாக இருக்கு, ஃபாஸ்டாக இருக்கு. புரியுதா? பாருங்க, 1m ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ஜிங்க் ரியாக்ட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கு. 2m ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட 2m கான்சன்ட்ரேஷன் உள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ஜிங்க் ரியாக்ட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடு எப்படி இருக்கு? வேகம், ரேட் ஃபாஸ்டாக இருக்கு. அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பொறுத்து தான் இந்த ரியாக்ஷன் ஸ்பீட் இருக்கு. 1m கான்சன்ட்ரேஷனில் ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்கு. 2m கான்சன்ட்ரேஷனில் ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கு? டெம்பரேச்சர். Most of the reactions go faster at higher temperature because adding heat to the reactants provides energy to break more bonds and thus speed up the reaction. Calcium carbonate reacts slowly with hydrochloric acid at room temperature. When the reaction mixture is heated, the reaction rate increases. டெம்பரேச்சரை நம்ம வந்து ஒரு ரியாக்ஷனில் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. வந்து ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு, நம்ம ஹீட் பண்ணும்போது அங்கே என்ன ஆகும்னா, இப்போ நமக்கு தெரியும் ஆட்டம்ஸ் வந்து கெமிக்கல் பாண்டிங்கில் எப்படி இணைஞ்சிருக்கும். இந்த பாண்ட்ஸ் எல்லாம் நினச்சோம் உடையும், பிரேக் ஆகும். பிரேக் ஆகி நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ அதில் கவனிங்களா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு கால்சியம் கார்பனேட், அதாவது கால்சியம் கார்பனேட் கூட எதை சேர்க்கிறோம்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேர்க்கிறோம். இப்போ கவனிக்கணும், நம்ம ஹீட் எதுவும் பண்ணல, ரூம் டெம்பரேச்சரில் அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா ஸ்லோவாக நடக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது கால்சியம் கார்பனேட் ஒரு டெஸ்ட் டியூப்பில் கால்சியம் கார்பனேட் எடுத்துருக்கிறோம். இப்போ அது கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேர்க்குறோம். இந்த ரியாக்ஷன்
நடக்கும், எப்படி இருக்கும், ஸ்லோவாக நடக்கும். இனி அந்த ரியாக்ஷன் மிக்சர் நம்ம கொஞ்சம் அப்படி லைட்டாக ஹீட் பண்ணணும்னு வைக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் வந்து வேகமாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஹீட் பண்ணலை, ஸ்லோவாக நடக்குது. ஹீட் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடு ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிதானே? அவங்க கவனிச்சிடுங்க. அப்போ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடு ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், இன்க்ரீஸ் த rate of the reaction. Pressure. If the reactants are gases, increasing their pressure increases the reaction rate. This is because on increasing the pressure, the reacting particle come closer and collide frequently. அதாவது reactants வந்து எல்லாம் கேஸஸாக இருக்குங்களா. இப்போ நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது, அதாவது அழுத்தத்தை அதிகரிக்கும் போது, அந்த ரியாக்டண்ட் மாலிகுல்ஸ் வந்து நம்ம கிட்டக்கிட்ட வரும்போது, அவங்க கேஸஸ் வந்து கிட்டக்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா ஒன்று மோத ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும், கிட்டக்கிட்ட வந்து ஒன்று மோதும் போதே நமக்கு அங்கே நம்ம ரியாக்ஷனுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடும். அதாவது இந்த ரியாக்டன்ஸ் ஆர் கேஸஸ் இன்க்ரீஸிங் தேர் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் த ரியாக்ஷன் ரேட். This is because on increasing the pressure, the reacting particle come closer and collide frequently. அழுத்தத்தை அதிகரிக்கும் போது கேஸஸ் மாலிகுல்ஸ்லாம் கிட்ட வந்து கொஞ்சம் மோத ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ரியாக்ஷனுடைய ஸ்பீட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். கேட்டலிஸ்ட். வாட் இஸ் கேட்டலிஸ்ட்? Catalyst is a substance which increases the reaction rate without being consumed in the reaction. அதாவது ஒரு ரியாக்ஷனுடைய வேகத்தை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ரியாக்ஷனுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுது, அதே நேரத்தில் அந்த ரியாக்ஷனில் தெரிஞ்ச விடாது, இன்வால்வ் ஆகக்கூடாது. எல்லாம் சொன்னோம். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம கேட்டலிஸ்ட்னு சொல்கிறோம்னா அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன செய்யணும்னா அந்த ரியாக்ஷனுடைய வேகத்தை ரேட் ஸ்பீட் என்ன செய்யுது, இன்க்ரீஸ் பண்ணும். அதே நேரத்தில் என்ன ஆகாது, அந்த ரியாக்ஷனில் என்ன செய்யாது, இன்வால்வ் ஆகும், ஈடுபடணும். அதான் அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம சொல்லணும் கேட்டலிஸ்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதாவது பொட்டாசியம் குளோரைட் நம்ம ஹீட் பண்ணும்போது இது டீகம்போஸ் ஆகும். எப்படி டீகம்போஸ் ஆகும்னா பொட்டாசியம் குளோரைட் ஆகும் ஆக்சிஜன் கேஸ் ஆகும் டீகம்போஸ் ஆகும். இப்போ நல்லா கவனிச்சுடுங்க. அதாவது பொட்டாசியம் குளோரைட்டை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அது பொட்டாசியம் குளோரைட் ஆகட்டும் ஆக்சிஜன் ஆகும் டீகம்போஸ் ஆகுதுன்னா இப்போ அதில் ஃபார்ம் ஆகும் இந்த ஆக்சிஜனை நம்ம மெஷர் பண்ணுவோம். அதாவது ஆக்சிஜன் வந்து நம்ம நார்மலாக ஹீட் பண்ணும்போது குறைவாக தான் வெளியே வந்துட்டே இருக்கும். இதில் வரக்கூடிய ஆக்சிஜனுடைய வேகம் குறைவாக இருக்கும். இப்போ என்ன செய்கிறோம்னா இது கூட மேங்கனீஸ் டை ஆக்சைடை சேர்த்து இப்போ நம்ம ஹீட் பண்ணோம்னா உருவாகக்கூடிய ஃபார்ம் ஆகக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாகும், அதிக வேகத்தில் ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகும். நம்ம பாருங்க இந்த ரியாக்ஷனுடைய அந்த ஸ்பீடை யார் இன்க்ரீஸ் பண்ணுறா, மேங்கனீஸ் டை ஆக்சைடு. அதில் இந்த ரியாக்ஷனில் இந்த கேட்டலிஸ்ட் யார், மேங்கனீஸ் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் டை ஆக்சைடு நம்ம ஆட் பண்ணதும் இந்த ரியாக்ஷனோட ஸ்பீடு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது பொட்டாசியம் குளோரைட் டீகம்போஸ் ஆகக்கூடிய அந்த வேகம் அதிகமாகுது. அது அதிகப்படுத்தக்கூடியது யாரு, மேங்கனீஸ் டை ஆக்சைடு. அதனால இங்க வந்து மேங்கனீஸ் டை ஆக்சைடு இஸ் ஆக்ட் as a catalyst. Surface area of the reactants. When solid reactants are involved in a reaction, their powder form react more readily. For example, powdered calcium carbonate reacts more readily with hydrochloric acid than ordinary chips, because powdering of the reactants increases the surface area and more energy is available on collision of the reactant particles. Thus the reaction rate is increased. அதாவது
ரியாக்டன்ஸ் இருக்கலாமா, அது வந்து இப்போ சாலிடாக இருப்பாங்களா, இப்படி இருக்கும்போது இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா குறைவாக இருக்கும் தானே. இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணுவீங்களா, அதில் அப்படி உடைச்சி அதை பவுடர் பண்ணும்போது என்ன ஆகும், சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். நல்லா வச்சுக்கோங்க, நம்ம சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது ரியாக்ஷனுடைய ஸ்பீட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், இல்லை அதாவது அந்த ரியாக்டன் மாலிகுல்ஸ் வந்து நான் ஒன்று அதாவது மோதும் அப்படின்னா கொலிஷன். அப்போ இந்த கொலிஷன் ஆகக்கூடிய மாலிகுல்ஸுடைய இதுவும் நான் கவுண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து ரியாக்ஷன் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். அதான் அதாவது சாலிட் ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு வைங்களா. இப்போ உதாரண எக்ஸாம்பிளுக்கு நம்ம கால்சியம் கார்பனேட் வந்து சாலிடாக இருக்குதுன்னு சொன்னால் மார்பிள் சிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதில் நம்ம என்ன செய்வோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை சேர்க்கும்போது இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா ஸ்லோவாக இருக்கும். இப்போ மார்பிள் சிப்ஸ்னு வச்சுக்கோங்க, சாலிட் ஃபார்ம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேர்க்கிறோம், இந்த ரியாக்ஷன் ஸ்பீட் ஸ்லோவாக இருக்கும். இப்போ இந்த மார்பிள் சிப்ஸை அதாவது பவுடர் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த கால்சியம் கார்பனேட் பவுடர் பண்ணிட்டோம். இந்த பவுடர் பண்ணது கூட இப்போ நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேர்த்தோம்னா இப்போ ரியாக்ஷனுடைய வேகம் ஸ்பீட் அதிகமாகும். அப்போ கவனிங்க, இப்போ என்னன்னா இதை பவுடர் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஏரியா என்ன இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது ரியாக்ஷனுடைய ஸ்பீடும் என்ன இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு கவனிச்சிடுங்க, அப்போ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரியாக்ஷனுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா, இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்.